ஆழியில் புக்கு முகுந்து கொடாதேரி ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவில் ஆழியுள் புக்கு முகந்தே கொடாதேரி உளி முதல் வன்போல் குருகும் போல் மெய் கருத்தே உளி முதல் வன்பொரு வம்போல் மெய் கருத்தே பழியந்தோளுடைய பத்தனாபன் கையே ஒளி முதல் வன்பொரு வம்போல் மெய் கருத்தே பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிவோள் மின்னி வலம்புரி போல் இந்ததிந்தே ஆழிபோல் மின்னி வலம் பொறி போல் நின்றதிந்து ஆழாது சாரங்கம் உதைத்த சரமழை போல் ஆழாது சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களோ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோயம் பாவா நீராட மகிழ்ந்தேலோரம்பாவா மார்கழி நீராட மகிழ்ந்தோலிடம் பாவா நீராட மகிழ்ந்தேலோரம்பாவா மகிழ்ந்தேலோயம் பாவா மகிழ்ந்தேல் எம்பாவா அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா கோவிகாரமண கோவிந்தா கோவிந்தா கோவிந்த நாம சங்கீர்த்தனோ கோவிந்தா கோவிந்தா தனம் தரும் கல்வி தரும் பொருளாலும் தருவழியாமலம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா ஆயுதம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே அபிராமி கடை கண்களே வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வைத்திருப்பாள் வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு எமை சரியாசனம் வைக்கின்ற சரஸ்வதி தாயே சரியாசனம் வைக்கின்ற சரஸ்வதி தாயே நாயகி நான்முகி நாயகி நான்முகி நாராயணி நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாமனை சாவினச்சு வாயகி மாலினி வராகி சூழினி மாதங்கி என்று ஆயகியாவியுடையார் சரண் அரண் நமக்கே ஆ ஆ ஆ ஆ முருகனது திருவருளினாலும்
பாக்கடலிலே பள்ளி கொண்ட நாராயணுடைய அருளினாலும் அகில உலக ஜெகன்மாதா அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை திரௌபதி அம்மனுடைய பேரருளினாலும் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் அத்திமூர் கலியம் என்று சொல்லும்படியான திருத்தலத்திலே ஸ்ரீ பாஞ்சாலி அம்மன் ஆலய மகாபாரத அக்னி வசந்தோற்சவ விழா இன்று பங்குனி மாதம் 7ஆம் நாள் சனிக்கிழமை 21/3/2026 நன்னாள் பொன்னாள் இந்நன்னாளிலே சிறப்புடனே மகாபாரத அக்னி வசந்தோற்சவ விழா இன்று 9வது நாள். ஆலய தர்மகர்த்தா கடாச்சாரி கோத்தராஜா தபசு மரம் ஏறுகிறவர்கள் குமார மக்கள் தலைவர் உபத்தலைவர் வார்டு அங்கத்தினர்கள் முன்னாள் தலைவர்கள் இன்னாள் தலைவர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் அனைத்து கிராம சமயத்தவர்கள் பம்பை உடுக்கை மேலம் ராஜமேலம் தீப்பந்தம் அலங்கார சுவாமிகள் அந்தன பெருந்தகைகள் ஆலய பூசாரி ஒளிபெருக்கின் வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடி பெருமக்கள் விவசாய பெருங்குடி மக்கள் தொழிலாளர் அன்பர்கள் நாடக கலைஞர்கள் தெருக்கூத்து கலைஞர்கள் பொம்மை கலைஞர்கள் இன்னுமாய் பெரும் திரளாய் வந்திருக்கக்கூடிய அருமை தாய் உள்ளங்கள் இளைஞர் பெருமக்கள் மாணவ கண்மணிகள் கொஞ்சி மொழி பேசி விளையாடும் குழந்தை செல்வங்கள் ஒலி சவுண்ட் சர்வீஸ் சிஸ்டம் அனைவரையும் உள்ளன்போடு வணங்குகின்றோம் பெரியோர்களே. இன்று கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அருமையான தலைப்பு ஸ்ரீ திரௌபதி அம்மன் பிறப்பும் அரக்கு மாளிகையும். அம்மன் பிறப்பும் அரக்கு மாளிகையும். அம்மன் பிறப்பும் அரக்கு மாளிகையும் என்கின்ற தலைப்பிலே பேசுவதற்காக மேற்கொள்கின்றோம். இந்த மகாபாரத காவியம் 40 தலைமுறை 37வது தலைமுறையில் வந்த அர்ஜுன பெருமானுடைய மகன் அபிமன்யு, அபிமன்யுடைய மகன் பரீட்சித்துவனுடைய பிள்ளை ஜனமேஜய மன்னன். ஜனமேஜய மன்னனை பிடித்தது பிரம்மகத்திய தோஷம். இந்த தோஷம் நீங்குவதற்காக வியாதவியாசருடைய மாணவர் வைசம்பாய முனிவரை பல்லக்கிலே சுமந்து வந்து பெரியதோர் மேடை அமைத்து படை சூழ குடை சூழ சேனா சைனங்களோடு அவர் மனைவி மகுட்டாதேவியோடு கைகட்டி வாய்ப்பொத்தி இந்த மகாபாரத காவியத்தை பரிபூர்ணமாக ஜனமேஜய மன்னன் கேட்கின்றார்கள். பெரியோர்களே, வியாதவியாசருடைய மாணவர் வைசம்பாய முனிவர்தான் இந்த மகாபாரத காவியத்தை ஜனமேஜய மன்னனுக்கு நாள்தோறும் சொற்பொழிவாக நிகழ்த்துகின்றார். அடியங்களும் இந்த திருத்தலத்திலே இன்று 9வது நாள் இந்த மகாபாரத காவியத்தை நிகழ்த்தி வருகின்றோம். நேற்று என்ன நடந்தது என்பதை சிந்தித்துவிட்டு
இன்றைய காவியத்திற்கு வருவோம். அரகணம பார்வதி வதையே மகாதேவா. கேள் ஜனமே ஜெயமன்னா. இந்த மகாபாரத காவியத்தை ஒவ்வொரு பரம்பரையாக சந்திர வம்சத்திலே தொடங்கினான். நேற்றைய தினத்திலே நடந்த நிகழ்வு 105 பிள்ளைகளும் துரோணாச்சாரியாரிடத்திலே பாடம் பயின்றார்கள். யானைப்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, காலாட்படை, அதிரதிர், சமரதிர், மகாரதிர், அத்தரதிர், யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், வால் சண்டை, வில் சண்டை, குத்துச்சண்டை, மல் சண்டை என்று சொல்லும்படியான வேதங்கள், புராணங்கள், தத்துவங்கள், கலைகள் என்று சொல்லும்படியான, வில்வித்தை என்று சொல்லும்படியான அத்தனை சிறந்த முறையிலே கல்விகளை கற்று சிறப்புடனே திகழ்கின்றார்கள். படித்த பிள்ளைகளுக்கு அரங்கேற்றம் நிகழ்த்தினார். பிள்ளைகளுக்கெல்லாம் அரங்கேற்றத்தை நிகழ்த்தினாராம். எப்பவுமே படிக்கிற பிள்ளைகளுக்கு காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, முழாண்டு தேர்வு என்று அவர்கள் படித்ததை தேர்வு வைத்து தெரிந்து கொள்வது யார் சிறந்தவன். ஒரு மாணவன் சரவணன் பேரு. வாத்தியார் எதை கேட்டாலும் தெரியாது சார். ஒரு நாள் அந்த பள்ளிக்கூடத்துக்கு அதிகாரி வரணும்னு சொல்லிட்டாரு. இந்த வாத்தியாருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எதை கேட்டாலும் இந்த மண்டு தெரியாதுன்னு சொல்லுமே. இந்த அதிகாரி வந்து கேள்வி கேட்கும் போது திருன்னு முக்கியமே. நம்ம கதை அவ்வளவுதான் முழங்குதுன்னு வாத்தியாரு பயந்துட்டார். நாளைக்கு தினம் அதிகாரி வர்றதா இருக்கிறது. இன்னைக்கு பொழுதுக்குவே சரவணா இங்க வாடான்னு கூப்பிட்டார். என்ன வாத்தியார், என்ன 50 ரூபா கொடுத்துட்டு நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வராங்கன்ட்டார். மறுநாள் பள்ளிக்கூடம் சிறப்பாக சுத்தம் செய்து அந்த பிள்ளைகள் எல்லாம் தூய்மை பணியில் ஈடுபட்டு கோலமிட்டு அலங்காரம் செய்து அதிகாரி வருகிறாரே என்று எதிர்பார்த்து மாணவர்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள். வகுப்பறையிலே பிள்ளைகள் எல்லாம் வந்து அமர்ந்தார்கள். வாத்தியாரு வகுப்பறையிலே உள்ள வந்து பார்த்தா இந்த சரவணன் முதல் பெஞ்சில் உட்காந்துக்கிறான். வாத்தியாருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. நம்ம தான் இவங்க 50 ரூபா கொடுத்து வரவாடான்னு சொன்னவே இவன் முதல் பெஞ்சில் உட்காந்துக்கிறானே. அதிகாரி வந்து கேள்வி கேட்டா எங்க கதை என்னத்துக்கு ஆகுது. வாத்தியார் என்ன சொன்னாரு, அடே 40 பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, நான் கேள்வி கேட்கும் போது பதில் தெரிந்தவர்கள் வலது கையை தூக்குவோம், பதில் தெரியாதவெல்லாம் இடது கையை தூக்குவோம். நான் யாருக்கு பதில் தெரிந்து வலது கையை தூக்கிங்க பார்த்து கேள்வி கேட்டு நான் தச்சுக்கிறேன் வாத்தியார். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அதிகாரி உள்ள வந்துட்டார். அதிகாரி உள்ள வந்துட்டார். உள்ள வந்தவுடனே எல்லா பிள்ளைகளும் வாத்தியாருக்கு அதிகாரிக்கு வணக்கம் வச்சுட்டு உட்கார்ந்தாங்க. இவன் முன்பெஞ்சிலே சரவண உட்காந்துக்கிறான் பாரு. அப்படி சும்மா இல்லாம எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ற மாதிரி கையாசுகிறதும் காலாசுகிறதும் அப்படி நிமிந்து உட்கார்றதும். அடே அப்பா, அவன் சைகை புள்ளா எல்லா கேள்விக்கும் பதில் தெரிஞ்ச மாதிரியே பண்றான். இந்த பையன் ரொம்ப சுறுசுறுப்பாகிறானே வாத்தியாரே, இந்த பையனை ஒரு கேள்வி கேளுங்க, இந்த பையனை ஒரு கேள்வி கேளுங்க அப்படின்னாரு. வாத்தியாருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அத பாவமே, சரி சமாளிக்கணும் எப்படியாவதுன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாரு, அடே சரவணா, ஆந்தைக்கு பகலிலே கண் தெரியுமான்னு கேட்டாரு. அவன் எழுந்து நின்று தெரியாது சார். அதான் அதான் ஷபாஷ், அருமையா பதில் சொல்றாரு இந்த சரவணன்றவன். வாத்தியார்கிட்ட அதிகாரி மீண்டும்
இலக்கணத்துல ஒரு கேள்வி கேளுங்க, பொது அறிவா கேள்வி கேட்டுட்டீங்க, இலக்கண பகுதியிலிருந்து ஒரு கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டாரு. வாத்தியாருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இவன் எதை கேட்டாலும் தெரியாதுன்னு சொல்றோம்னாச்சே, சரி சமாளிக்கலாம்னு சொல்லிட்டு, அப்பா சரவணா, இலக்கணத்திலே தெரியும் என்ற சொல்லுக்கு எதிர்ப்பதம் என்னன்னு கேட்டாரு. தெரியாது சார். சபாஷ். அதிகாரி வந்தவரு போயிட்டாரு. வாத்தியாரு பார்த்தாரு. ஏண்டா சரவணா இங்க வாடான்னார். உன்னை நான் என்ன சொன்னேன்? 50 ரூபா கொடுத்துட்டு நாளைக்கு பள்ளிக்கூடம் வாராதரான்னு சொன்னேன். சார் நீங்க 50 ரூபா கொடுத்துட்டு வரான்னு தான் சொன்னீங்க. நானும் வரக்கூடாதுன்னு தான் வீட்லயே இருந்தேன். எங்க அப்பா சொன்னாங்க சார், ஏன்டா பள்ளிக்கூடம் போகணும்னு கேட்டாரு. வாத்தியார் 50 ரூபா கொடுத்துட்டு பள்ளிக்கூடம் போவானு சொன்னாருன்னு நான் எங்க அப்பா கிட்ட சொன்னேன் சார். அவர் 100 ரூபாய் என் கையில் கொடுத்துட்டு பள்ளிக்கூடம் போகணும்னு சொன்னாரு சார். நான் என்ன சார் பண்றதுன்னா, பிள்ளைகள் எல்லாம் இன்றைய காலகட்டத்தில் பரீட்சை எழுதும் போது கூட, இப்ப பரீட்சை வேற நடக்குது. 12ஆம் வகுப்புக்கு இன்னும் ஒரு தேர்வு இருக்குது, 10ஆம் வகுப்புக்கு இன்னும் தேர்வு இருக்குது. ஒரு பையன் பரீட்சை எழுதுறான். எப்படி எழுதுறான்னா, விடாத்தால சித்தி பலகாரம் அப்படின்னு எழுதிட்டான். வாத்தியாரு அந்த பேப்பரை பார்க்கிறாரு திருத்துற நேரத்துல. டேய் பாபு, என்னடா சித்தி பலகாரன்னு எழுதிக்கிறேன்னு கேட்டாரு. பக்கத்துல கோபு சொன்னா, சார் அது சித்தி பலகாரம் இல்ல சார், சிலப்பதிகாரம். அடா பாவி. இவனாவது பரவாயில்ல, இன்னொருத்தன் பேப்பர் எடுத்து படிச்சு பாக்குறாரு. அவன் குண்டான்ல கேசரி அப்படின்னு எழுதிட்டான். வாத்தியாரு போன் பண்றாரு. போன் எடுத்தான். ஹலோ சார், ஏண்டா கோபு பரீட்சை பேப்பர்ல என்னடா குண்டான்ல கேசரின்னு எழுதிக்கிறேன்னு கேட்டாரு. அதுக்கு அவன் பதில் சொல்றான், சார் சார் எங்க குடும்பம் பெரிய குடும்பம் சார். எங்க வீட்டுக்கு சொந்தக்காரெல்லாம் வந்தா குண்டான்ல தான் சார் கேசரி பண்ணுவாங்கன்னா. வாத்தியார்த்தம்மா வந்து பார்த்தாங்க. ஏங்க அது குண்டான்ல கேசரி இல்லைங்க, அது குண்டல கேசிங்க, அததான் அப்படி எழுதி வச்சுக்கிறான். எப்படியாப்பட்ட புள்ள பாரு. இவனாவது பரவாயில்ல, இன்னொரு பையன் எழுதிக்கிறான் பரீட்சை. அவன் எப்படி எழுதிக்கிறான்? 10 மார்க் கேள்வி. அரக்கோணத்திலே இருந்து பிருந்தாவனம் எக்ஸ்பிரஸ் காட்பாடி வழியாக பெங்களூருக்கு எப்படி சென்றதுன்னு ஒரு 10 மார்க் கேள்வி கேட்டார். அதுக்கு அவன் என்ன பண்ணா, முதல் பக்கத்துல கேள்வி நம்பர் போட்டுட்டான். பிருந்தாவனம் எக்ஸ்பிரஸ் அரக்கோணத்திலே இருந்து எப்படி போதா, அரக்கோணம் எழுதுறான். ஜிகி 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 ஜிக். பின்னாடி பக்கம் திருப்பிட்டான். காட்பாடி வழியாக பெங்களூருக்கு சென்று சேர்ந்தது எழுதி முடிச்சுட்டான். 10 மார்க் கேள்விக்கு பதில் 2 பக்கத்துல டேட்டா எழுதுகிறான். ஜிகி ஜிகி புக்கு புக்கு. என்ன பண்ணுது? வாத்தியாரு சொல்றாரு, டேய் 2 கேள்வி படிச்சுட்டு வாடா. பனைமரத்தினுடைய தென்னை மரத்தினுடைய பயன்களோ பசுமாட்டினுடைய பயன்களோ நாளைக்கு இந்த 2த்துல ஏதாவது ஒரு கேள்வி வரும்டா. இந்த 2 கேள்வியில ஏதாவது ஒரு கேள்வி படிச்சு 2 கேள்வி படிச்சுட்டு வா. எந்த கேள்வி கேட்டாலும் உன்னால பதில் எழுத முடியும்னு சொல்லி அனுப்பினாரு. வீட்டுக்கு வந்துட்டான். பசுமாட்டினுடைய பயன்கள் மட்டும் நல்லா படிச்சுட்டான். பசுமாட்டை பத்தி நல்லா படிச்சுட்டான். அவன் பள்ளிக்கூடத்துக்கு மறுநாள் வந்தா கேள்வி பேப்பர் பார்த்தா தென்னை மரத்தினுடைய பயன்களை எழுதுகன்னு வந்துச்சு. நம்ம பசுமாட்டை பத்தி படிச்சுட்டு வந்துட்டுவே தென்னை மரத்தை பத்தி கேட்கறாங்களே, நான் என்ன பண்றது? என்ன பண்ணா எழுதுறான் பரீட்சை. பசுமாடு பால் தரும்,
பசு மகாலட்சுமி என்று அழைக்கப்படுவார்கள். பசு கோமாதாவிற்கு சமம். அது கோமியம் தரும், சாணம் விடும், அது பஞ்சகவ்யம் இப்படின்னு பசுமாட்டை பத்தி எழுதிட்டு அப்படிப்பட்ட பசுமாட்டை தென்னை மரத்தில் பிடித்து கட்டினார்கள். சம்பந்தம் இல்லாத பதில் எடுத்துட்டு கட்சியா தென்னை மரத்தில் பிடிச்சி கட்டிட்டாங்க. பதில் எழுதுறான் பாரு. போனான்னு எழுதுறான்னா ஒரு கால் எழுத்து விட்டுட்டு எழுதுறான். இப்ப பத்திரிகை போடும்போது அச்சு கூடத்துல நிகழும் விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது எம்பெருமான் துணை கொண்டு நிகழும் திருமணத்திற்கு வர வேண்டும் எம்பெருமான் அப்படின்னு போடுறோம். அந்த அச்சு கூடத்துல அந்த மா மேல போடுற புள்ளியை எடுத்துட்டு அதை எடுத்துட்டு விட்டுட்டான். அந்த அச்சு கூடத்துல புள்ளிய யமபெருமான் துணை கொண்டு நிகழும் திருமணம். அச்சு கூடத்துல பால்ட்டு நம்ம சரியா தானே எழுதி கொடுத்தோம். இவன் யமபெருமான் துணை கொண்டு நிகழும் திருமணம் எழுதி வச்சுக்கிறானே. இப்படி எல்லாம் மாணவர்கள் அன்னம் ஆவே மண்ணோடு கிள்ளிய நெல்லிக்கூடோ நெய்யரி எருது ஆடு. அன்னம் ஆவே ஆனா பசு, அன்னம் ஆவே அன்னப்பறவை. இந்த அன்னப்பறவை அன்னம் ஆவே அன்னப்பறவை என்ன பண்ணுமா, பாலோடு தண்ணீர் கலந்தாலும் பாலை மட்டும் எடுத்துக்கணும். ஆனா பசு, பசுமாடு எதை போட்டாலும் முதல்ல மென்னுடும், அதுக்கப்புறம் அது அசை போடுமா, நல்ல விஷயங்கள் எடுத்துட்டு நல்லா இருக்கிறதெல்லாம் கீழே விட்டுடும். அது போல முதல்ல இருக்கிற மாணவர்கள்லாம் தரம் ஏ தரம் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாணவர்கள் நல்லது மட்டும்தான் கேட்பான், கெட்டதெல்லாம் கேட்க மாட்டான். இந்த நடுத்தரமா இருக்கிற பிள்ளைங்க பாருங்க. அடுத்த கேட்டகரி மண்ணோடு கிளிய. மண்ணில் நம்ம என்ன போடுறோமோ அதான் வேலையும், கிளி நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதான் சொல்லும். மண்ணோடு கிளிய பேசுங்க. வாத்தியார் என்ன சொன்னாங்க இதெல்லாம் படிக்க சொன்னாங்க, அதை தவிர நான் வேற எதுவும் படிக்க மாட்டேன். வாத்தியார் இதுதான் எழுத சொன்னாரு, அதை தவிர நான் வேற எதுவும் எழுத மாட்டேன். மண்ணோடு கிளிய. மூணாவது மாணவர்கள் கடைசி பெஞ்சில் உட்கார்ந்து கடைக்குட்டி மாணவர்கள். அவன் எப்படி தெரியுமா, வாத்தியார் என்ன சொன்னாலும் இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுருவான். லில்லி குடம். இந்த குடத்துல எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும் ரொம்பமா அது ஓட்ட குடமா. அப்படி இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுருவான். நெய்யரி வடிகட்டி. இந்த வடிகட்டி என்ன பண்ணுவான், நல்லதெல்லாம் கீழே விட்டுடும், அந்த டீத்தூளோட திப்பியை மட்டும் மேல பிடிச்சிக்கும். நல்லதெல்லாம் வாத்தியார் சொன்னதை விட்டுடுவான். எது கெட்டது சொன்னாருன்னு பார்த்தா அதை மட்டும் முடிச்சுப்பான் கப்புன்னு. அதே போல எருது. இந்த மூணாவது மாணவனுக்கு சொல்றாங்க எடுத்துக்காட்டு. இந்த எருது என்ன பண்ணுவான், நல்லா இருக்கிற தண்ணியை போய் உக்காந்து கலக்கி விட்டுடும். அது போல இவன் நல்லா இருப்பாங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்கிற இடத்துல இவன் போய் உக்காந்தான்னு வச்சுக்கா, ஒரு குட்டையை கலக்கிட்டு வந்துடுவான் அவங்களுக்கு. ஆடு. இந்த ஆடு ஒரு இடத்துல தழை சொன்னாது, இங்க ஒரு தழை, அங்க 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 ஒரு தழை, ஒரு இடமா இருக்க மாட்டான் இவன். ஏன்னா இங்கதான் உட்கார சொன்னோடனே அங்க போய் உட்காருவான், அவங்ககிட்ட போய் உட்காருவான், அவங்ககிட்ட போய் உட்காருவான். இது கடைக்குட்டி மாணவர்களா. அன்னம் ஆவே மண்ணுடுகிலேயே லில்லி குடம் நெய்யரி எருது ஆடு. கற்பூர புத்தி மாணவன் கரிக்கட்ட மாணவன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுனாலும் பிடிச்சு பாலாம். அப்படி இந்த மாணவர்களுக்கெல்லாம் தேர்வு வைத்த பொழுது அர்ஜுனன் சாகசங்கள் செய்தான். அவனை எல்லோரும் மாவீரன் என்று பாராட்டினார்கள். அதன் பிறகு கர்ணன் எழுந்தான். அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அந்த வில்லை அம்பை பூட்டி பின்புறமாக இருந்து மச்சந்திரங்களை அடித்த பொழுது இந்த கர்ணன் அர்ஜுனனை சண்டைக்கு அழைக்கிறார். அடே அர்ஜுனா, நீ வீரனா, நான் வீரனா, பார்த்து விடலாம், வாடா என்னோடு சண்டைக்கு என்று அழைத்த பொழுது அருகாமையில் இருந்த கிருபாச்சாரி பார்த்தார். அடே கர்ணா, யார் நீ? தாய் பேர் தெரியுமா?
தேர்ப்பாகன், அனாதை, பிறப்பறியாதவன், பிறப்பால் இழுகுலத்தான், தேரோட்டி என்று அந்த கிருபாச்சாரியார் கேட்கின்ற பொழுது தலைகுனிந்தான். அந்தோ என்னை பெற்றவர்கள் யாரோ, என்னை பெட்டியிலே வைத்து ஆற்றிலே விட்டாரோ அந்தோ என்று வருந்தி அழுகிற பொழுது பார்த்தான் துரியோதனன். நியாயம் பேசுகிறானா? ஏ கிருபாச்சாரி, ஏ துரோணாச்சாரி, என்ன பேசுகிறீர்கள்? கற்றவர்க்கும் நலன் நிறைந்த கண்ணியருக்கும் வன்மக்கை உற்றவர்க்கும் வீரம் என்று உயர்ந்தவர்க்கும் வாழ்வுடை கொற்றவர்க்கும் உண்மையான கோவில் ஞான சரிதராம் நற்றவர்க்கு ஒன்று ஜாதி நன்மை தீமை இல்லையா? என்னையா ஜாதி? ஒரு வீரனுக்கு ஜாதி பார்க்க வேண்டுமா? ஒரு அரசனுக்கு ஜாதி பார்க்க வேண்டுமா? ஒரு ஆசானுக்கு ஜாதி பார்க்க வேண்டுமா என்றெல்லாம் அவன் நியாயம் பேசுகின்றான். யாரு? துரியோதனன். பீஷ்மாச்சாரி எழுந்து சொன்னார், எப்பா, கர்ணன் யாரும் இழிவாக பேசவில்லை. கர்ணன் என்ன அரசனா? அர்ஜுன குமாரன், அரசன் வீட்டு பிள்ளை. அர்ஜுனன் அரசன் வீட்டு பிள்ளை. அவனை எதிர்ப்பதற்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குது? அதுதான் கேட்டோம். அப்படியா? இந்த துரியோதனனுக்கு வீரம் தேவைப்படுகிறது, கர்ணனுக்கு கௌரவம் தேவைப்படுகிறது. இந்த நேரத்தில் துரியோதனன் யோசித்தான், யாருங்க எந்த நாடு காலியாக இருக்கிறது? அங்க தேசம் காலியாக இருக்கிறது. ஆகவே இன்று அங்க தேசத்திற்கு இந்த கர்ணனை அரசனாக்குகின்றேன். ராதாரமண கோவிந்தா என்று தேரிலே அந்த கர்ணனை அமர வைத்து துரியோதன் தேரை செலுத்துகிறான். அங்க தேசத்திற்கு தேர் புறப்படுகிறது என்று சொல்லி நேற்றைய தினத்திலே கதையை நிறைவு செய்தோம். இனி மேல என்ன நடக்க போகிறது என்று பார்ப்போம். தேர் போகிறது. அந்தனர் வீதி வழியாக, அந்த தேர் எங்க போகுதா? அந்தனர் வீதி வழியாக போகிறது. அப்போ அந்த வீதியிலே, அந்தனர் வீதியிலே ஒரு பசுங்கன்று பயமறியாமல் வந்து சக்கரத்திலே மாட்டிக்கொண்டு குடல் சரிந்து மாண்டு போனது. இந்த கர்ணன் கவனிக்கவில்லை. அந்த தேர் புறப்படுகிறது. அந்தனர் ஓடி வந்து பார்க்கின்றார். அடே கர்ணா, பிழை செய்து விட்டாயே. அரசனான ஆணவத்திலே கன்று இறந்து இருப்பது கூட பார்க்காமல் தேரை செலுத்தினாயே. கர்ணா, இந்த தாய்க்கன்று எப்படி துடிக்குமோ, இந்த துடிதுடித்த கன்றானது எப்படி இறந்ததோ, உன் தேர் சக்கரமானது மண்ணிலே புதைய வேண்டும் என்று பெரியதோர் சாபத்தை கொடுத்தார் அந்த அந்தனரு. அந்த சாபத்தின் மீது சாபம் வந்து இந்த கர்ணனுக்கு சேர்ந்தது. அந்தோ பொருளே இல்லார்க்கு தொல்லையா, புது வாழ்வே இல்லையா, இருள் நீங்கோ மார்கோ இல்லையா, இறைவா நீ சொல்லையா. பொருள் இல்லாக்கு தொல்லையா, புது வாழ்வே இல்லையா, இருள் நீங்கோ மார்கோ இல்லையா, இறைவா நீ சொல்லையா. பொருளே இல்லாக்கி சொல்லையா, புது வாழ்வே இல்லையா, நீங்கும் மார்க்கம் இல்லையா, இறைவா நீ சொல்லையா, இறைவா நீ சொல்லையா. வருமுற்றையை திரட்ட நாட்டில் அடியே இல்லையா, இல்லையா, அத கழிவே இல்லையா, ஏழையா
காலிலே படும் கெட்ட குடியே கெடும். சாபத்தின் மீது சாபம் வந்து சேர்ந்தது. ஏற்கனவே அவனுக்கு ஒரு சாபம். நான் கற்றுக் கொடுத்த மந்திரம் எல்லாம் மறக்க வேண்டும் என்று பரசுராமர் ஒரு சாபத்தை கொடுத்தார் கைலாய மலையிலே. இன்று அந்தனர் ஓடி வந்து உன் தேர் சக்கரம் மண்ணிலே புதைய வேண்டும் என்று இன்னொரு சாபம் வந்து சேர்ந்தது. அதோ ஒரு குடி கெட்டு போனார் என்றால் அந்த பட்டக்காலிலே கெடும் என்பது போல அவர்களுக்கு துன்பத்தின் மீது துன்பம் வந்து கொண்டே இருக்குமா. இப்படியாக அந்த கர்ணன் அங்க தேசத்துக்கு அரசனாகின்றான். அந்த தேர் புறப்படுகிறது. அந்த அத்திராபுரியை தாண்டி போகிற பொழுது இந்த கர்ணன் பேசுகிறாரா, எல்லோரிடத்திலும் என்னை இடுகுலத்தான் என்று சொன்னீர்களே, தேர் ஒட்டி என்று சொன்னீர்களே, தாய் என்னை தெரியாதவர் என்று சொன்னீர்களே, என்னை பாருங்கள், இந்த துரியோதனன் என்னுடைய நண்பன், ஆர்வியின் நண்பன், என்னை அரசனாக்கி என்னை மாபெரும் வல்லலாக்கி இருக்கின்றான், என்னை மாபெரும் வல்லலாக்கி இருக்கின்றான் என்று பாடி புகழ்ந்து, துரியோதனா துரியோதனா, என் உயிர் உள்ளளவும் உன்னை நான் மறவேன், என் உயிர் உள்ளளவும் உன்னை நான் மறக்க மாட்டேன், என் உயிர் போனால் தான் உன் உயிர் போகும். எப்பேற்பட்ட நட்பு பாருங்கள். எனக்கு கௌரவத்தை கொடுத்து என்னை அரசராக்கி வாழ்வது இந்த வல்லலே துரியோதனா, உன்னை எப்படி நான் மறப்பேன். மாபெரும் அரசரானார் அங்க தேசத்திற்கு அரசன் மாமன்னன் கர்ணன். வாரி வாரி வழங்கக்கூடிய வல்லலாக திகழ்கின்றான் இந்த கர்ணன். அடே அப்பா, எப்படியா மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், 3 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம். பார்த்திபனாம் கர்ணனுக்கோ 4 மாதம். பார்த்திபனாம் கர்ணனுக்கோ 4 மாதம். ஆ ஆ ஆ நாணி சிவந்தன மாதரார் கண்கள், நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள், நற்பொருளை தேடி சிவந்தன நாணியர் நெஞ்சம், தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்ததே மாமன்னன் திருக்கரமே. தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ணமாமன்னன் திருக்கரமே. கர்ணன் மாமன்னன் திருக்கரமே. ஆ ஆ கை கொண்டு நீட்டுவார், மற்றவர் எடுத்துக் கொள்வார். மாமன்னன் கர்ணனோ தன்கரோ நீட்டுவான், மற்றவர் எடுத்து கொள்வார். வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் கைத்தவள் கர்ண வீரர், வறுமைக்கு வறுமையை வைத்தோ மாமன்னன்
வாழ்கவே வாழ்க வாழ்க மாமன்னன் வாழ்க வாழ்க வாழ்கவே. ஆ ஆ ஆ இப்படி சிறப்புடனே கடலில் உருகாது புடலில் கரையாது கண்வராது திருடுனாது திடமான ராசாதி ராசராது தீண்டி சிதைக்கூடாது செயல்மிக்க வாதலால் சேதமாகாது செலைவிடீர் குறை உறாது அடமிக்கு சகோதரருக்கு இடமது கொடுக்காது கல்வி. கல்வியை நெருப்பில் எரிக்க முடியாது, கல்வியை தண்ணீரில் கரைக்க முடியாது, கல்வியை திருடன் வந்து திருடிக் கொள்ள முடியாது. இந்த நாட்டு அரசராக இருந்தாலும் கல்வியை சிதைத்து பார்க்க முடியாது, விளைமிக்க மாதராலும் கல்வியை சிதைக்க முடியாது. பாக பிரிவினை செய்கிறார்கள். ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைங்க பாக பிரிவினை பண்றாங்க. மாடு கண்ணு வாய்க்கால் வறுப்பு அத்தனையும் பிரி எல்லாம் பிரிச்சுட்டாங்க. 4 காலி கூட ஆளுக்கு ஒரு காலை புட்டு எடுத்துக்கிறாங்க. பிரிக்கும் போது எல்லாம் ஒண்ணுதான்டா, எனக்கு ஒரு கால் நாற்காலி, அதுக்கு 4 காலுக்கு இருக்கு, அதுக்கு நாற்காலின்னு பேரு. அத கூட ஆளுக்கு ஒரு பாதியா புட்டு எடுத்துக்கிறாங்க கால் பாருங்க. ஆனால் படித்த படிப்பை பிரிக்க முடியாதா? அண்ணன் படிக்கவில்லை, தம்பி எம்ஏ படிச்சிருக்கிறார், அண்ணன் படிக்கிறடா, பிரிக்கும் போது எம் நீ வச்சு நீயே அவனுக்கு கொடுத்துடுறா அப்படின்னா படிப்பை பிரிக்க முடியாது. நன்கு உணர வேண்டும். இந்த உலகத்தில் மிக உயர்ந்தது கல்வி. ஒரு உதாரணம் சொல்றேங்க. பல்லாவரத்தில் 2 பெண் பிள்ளைகள் 10ஆம் வகுப்பிலே முதல் மதிப்பெண் எடுக்கிறார்கள். 400 மேல மதிப்பெண் எடுக்கிறார்கள். அந்த பெண் பிள்ளைகளுக்கு சொந்தத்திலேயே பொண்ணு கேட்கிறாங்க. அவங்க அப்பா அவரு மரம் ஏறி இளநீர் எடுக்கிறவர், வெற்றவர், மரம் ஏறவர். அவருக்கு ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு கூலின்னு பார்த்தோம்னா ஒரு 4000 ரூபாய் வரும். அந்த அம்மா வீட்டு வேலை செய்யறாங்க, ஒரு 2000 ரூபாய். அந்த வீட்டோட வருமானம் 6000 ரூபாய். அந்த 2 பெண் பிள்ளைகளும் படிக்கிறாங்க. படித்த 2 பெண் பிள்ளைகளும் நல்ல மார்க் எடுத்துட்டாங்க 10ஆவதுல. அந்த பெண்ணை வந்து 10ஆவது படிக்கும் போதே கட்டி கொடுத்துருன்னு வந்து சொந்தத்துல கேட்கறாங்க. இல்ல நாங்க படிக்க தான் போறோம்னு அந்த 2 பெண் பிள்ளைகளும் பேசுது. அதன் பிறகு 2 பெண் பிள்ளைகளும் 12ஆம் வகுப்புல முதல் மதிப்பெண் நிறைய மார்க் எடுத்துருச்சு. திரும்ப அந்த 12ஆம் வகுப்புல கஷ்டப்படுறாங்க, படிக்க வைக்க முடியலையேன்னு. அப்போ மீண்டும் கல்யாணத்துக்கு பொண்ணுங்களை வந்து கேட்கறாங்க, 12ஆவது படிச்சதே போதும் கட்டி கொடுத்துருங்க. இல்ல நாங்க படிக்க தான் போறோம்னு நல்ல கல்லூரியிலே அவர்களுக்கு என்ஜினியரிங் படிப்பு கிடைச்சது, மார்க் அதிகமா எடுத்ததுனால. அந்த 4 ஆண்டுகள் அந்த பிள்ளைகள் அந்த இன்ஜினியரிங் படிப்பு படிச்சாங்க. படிச்சுட்டு கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டாங்க. இப்ப 2 பேரும் இவங்க 40, சின்ன பொண்ணு 40,000, பெரிய பொண்ணு 40,000. இப்ப 80,000 ரூபாய் சம்பளம் வாங்க பாத்து. வெறும் 6,000 ரூபாய் தான் அந்த வீட்டோட வருமானம். இப்போ 80,000 ரூபாய் படிப்பினாலே வந்தது. கம்பெனில வேலை செய்யறாங்க. படிப்பு நம்மளை தரம் உயர்த்தும். தொட்டனை தோறும் மலர்கேணி மாந்தர்தம் கட்டளை தோறும் அறிவு. கட்டளை தூரும் அறிவா. எவ்வளவு நம்ம ஆழ படிக்கின்றோமோ, எவ்வளவு தூரம் படிக்கின்றோமோ, படிப்பு நம்மை காப்பாற்றும். நம்ம வித்தை நம்மளை காப்பாற்றணும். நம்ம கிட்ட மகாலட்சுமி வந்து சேர்றதுக்கு சரஸ்வதி கையில் இருக்கணும். சரஸ்வதி நம்ம கிட்ட இருந்தா எல்லாம் நம்ம கிட்ட தேடி வந்துடும். ராதா ரமண கோவிந்தா. இப்படியாக இந்த துரியோதனாதிகள் 100 பேர் வந்து துரோணாச்சாரியாரை வாத்தியாரை வணங்கி, வாத்தியாரே அற்புதமாக என் முன் வருவாயோ, என் குறைகளை கேட்டு அறியா